அப்ளிக் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஸ்டார்டிங்ல ரெஜிஸ்டர் நம்பர் கேட்கும். நம்பர் ஆ சார், நான் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட். அதில் நான் 12th ரோல் நம்பர் கொடுத்தேன். ஆ அதுக்கடுத்து அது ஆட்டோ ஃபில் ஆகி உள்ளே வந்துச்சு ரோல் நம்பராகவே. ஆனால் நான் உள்ளே வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ரிசல்ட்டு பேப்பரில் வந்து எங்களுக்கு வந்து மேலே வந்து ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கு. சரி. M22ன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காது ஆ சார். நான் அந்த ரோல் நம்பர் அடிச்சுட்டு அந்த ரெஜிஸ்டர் நம்பரும் கீழே இந்த 12th டீட்டெயில்ஸ் கொடுக்கச்சுல அதே ரெஜிஸ்டர் நம்பர் தான் போட்டிருக்கேன். எதுவும் ப்ராப்ளம் வருமா சார்? எந்த ப்ராப்ளமும் வராது. உங்க அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிடும். எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் ஸ்டார்டிங்கில் ரோல் நம்பர் கொடுத்துருக்கேன், உள்ளே வந்து இந்த நம்பர் மாற்றிருக்கேன். அது பிரச்சனை இல்லைல்ல? அதான்ப்பா, நீங்க சொல்றது கிளியரா எனக்கு புரியுது. எந்த பிரச்சனையும் கிடையாது. சார் வேற மந்த் கேட்டிருந்தாங்க சார் அதுல. மந்த் வந்து மார்ச்சும் போடலாம், மே மந்த்தும் போடலாம். மந்த் எல்லாம் எதுவும் பிரச்சனை இருக்காது. எது வேணாலும் போடலாம். ஓகே. சாஹா லைன்ல இருக்கீங்களா சார்? லைனா ஒன் பை ஒன்னா பாத்திரலாங்க சார். சாஹா லைன்ல இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் கேளுங்க. சார் எஸ் சார். சொல்லுங்க. எந்த மருந்து சொல்லுங்க. மருந்து அந்த மாதிரி சொல்லுங்க. சார் 488 MBC சார். ஆ எந்த மருந்து தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸ் கவர்மெண்ட்ல எது கிடைக்க வாய்ப்பு இருக்குமா சார்? அதாவது கவர்மெண்ட் சீட் கிடைக்கும். என்ன காலேஜ்னு இப்போ நமக்கு தெரியாதுப்பா. அது ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் சொல்ல முடியும். தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் சொல்ல முடியும். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே சார். ஆ, டீம்டுக்கும் அப்ளை பண்ணலாமா சார்? இல்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஆல் இந்தியா கோட்டா இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. நீங்கள் டீம்டுக்கு போகணும்னு விரும்புறீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே சார். ஐடியில் அப்ளை தேங்க்யூ. பண்ணணும். அதுக்கு இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. தேங்க்யூப்பா. ஓப்பன் ஆகும்போது நம்ம தேங்க்யூ சார். வெல்கம்ப்பா. ஓகே சார். கோபி விஸ்வநாதன் சார் லைன்ல இருக்கீங்களா? கோபி விஸ்வநாதன். சார் சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க சார். சார் 219 எடுத்திருக்காங்க. வெட்டரி வெட்டினரி அப்ளிகேஷன் என்ன க்ளோஸ் ஆயிடுச்சுங்களா சார்? ஏதாவது ஆல் கவுன்சிலிங் இந்தியா எப்படி? கோட்டால தான்ப்பா உங்களுக்கு வந்து வெட்டினரி சரி வரும். ஆல் இந்தியா கோட்டால தான் வரும். ஆல் இந்தியா கோட்டாவுக்கு இன்னும் ஆரம்பிக்கல. சரிங்க சார். இப்போ அதில் தான் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படிதான் சார்? வெட்டினரிக்கு நீங்க நீட் ஆ மார்க் பேசிஸ்ல போகணும் அப்படின்னா ஆல் இந்தியா சரிங்க. கோட்டாவுக்கு தான் அப்ளை பண்ணணும். ஆல் இந்தியா கோட்டாவுக்கு இன்னும் ஓப்பன் ஆகல. ஓகே சார், ஓகே சார். அண்ட் ஒன் மோர் திங் சார், இப்போ நம்ம வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எத்தனை காலேஜ் வரைக்கும் செலக்ட் பண்ணலாம் சார் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில்? எனி நம்பர் ஆஃப் காலேஜ் இருக்கிற எல்லா காலேஜும் நீங்க உங்க விருப்ப ஆர்டர்ல செலக்ட் பண்ணலாம். தேர் இஸ் நோ சரி, லிமிட். ஓகே சார். இப்போ ஒன் மோர் கொஸ்டின் சார். இப்போ நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ரவுண்ட் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் சார்? ஏதாவது டைமிங் இருக்கா? நம்ம இந்த காலேஜ் இந்த டேட்குள்ளே போய் நம்ம ரிப்போர்ட்டிங் டேட் ஏதாவது காலேஜில் கண்டிப்பா பர்டிகுலர் காலேஜ்? ஒவ்வொரு ரவுண்டுக்கும் உங்களுக்கு ஒரு காலேஜ் நீங்க செலக்ட் ஆகி இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரவுண்டுக்குமே டெட்லைன் கொடுத்துருவாங்க. இந்த டேட்குள்ள நீங்க போய் ஜாயின் பண்ணணும். அப்படி நீங்க ஜாயின் பண்ணலன்னா அந்த சீட் வந்து அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். ஓகே சார், ஒவ்வொரு ஓகே சார், ரவுண்டுக்கும் இருக்கும் அந்த டேட். ஃபர்ஸ்ட் ஓகே சார். ரவுண்ட் டேட்டு, கடைசி டேட் என்ன, செகண்ட் ரவுண்ட்ல சீட் அலாட் ஆனால் ஜாயினிங் டேட் என்ன, ஒவ்வொரு ரவுண்டுக்கும் சரி, அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஷெட்யூல் டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணுவாங்கப்பா. அதில் நமக்கு தெளிவாக தெரியும். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். சார் அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நிறைய பேர் ரேங்க்குக்கும் மார்க்குக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, அது ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? அது என்ன, அது எதனால அப்படின்ட்டு? ஒரு கிளாஸ்ல 10 பேர் படிக்கிறாங்க. 10 பேர் சரிங்க. படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ம். மார்க் 100 மார்க்கா இருக்கு, செகண்ட் மார்க் 98 இருக்கு, தேர்ட் மார்க் 97 இருக்கு, 10th சரிங்க. ஸ்டூடெண்டோட கடைசி மார்க் வந்து 75 இருக்கு. ஓகேயா? சரிங்க. அப்படியே அடுத்த ஓகே சார். டெஸ்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் மார்க் 60 மார்க்கா இருக்கு, கடைசி மார்க் 20 மார்க்கா இருக்கு, 10வது ஆள். இப்ப சொல்லுங்க, ஓகே. டெஸ்ட்ல ம். 100 மார்க் வாங்கினவனோட ரேங்க் என்ன? ஓ, கரெக்ட் தான் நீங்க இந்த தடவை 60 மார்க் வாங்கினவங்களோட ரேங்க் என்ன? ஃபர்ஸ்ட் மார்க், ஃபர்ஸ்ட் அது ரேங்க். ஃபர்ஸ்ட். கண்டிப்பா சார். ரேங்க் அண்ட் மார்க், இதுதான் ரேங்க் அண்ட் மார்க். ஸோ போன தடவை 618ஓட க்ளோஸ் ஆயிடுச்சு பிசிக்கு அட்மிஷனே. இந்த தடவை சரிங்க. 10K கிடைக்கும் அப்படிங்கிறோம். அப்போ மார்க் டசன்ட் மேட்டர். ரேங்க் ஆனால் ஓ, மார்க். போன வருஷம் 2000 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்குன்னா இந்த வருஷமும் 2000 ரேங்க் வரைக்கும் கிடைக்கும். கிடைக்கும் கண்டிப்பா சார். ஓகே. மார்க் குறைஞ்சு போனா கூட மார்க்கை பார்க்க போறதில்ல, ரேங்கை வச்சு தான் சீட் கொடுப்பாங்க. ஓகே, ஓகே சார். ஓகே சார். இதுதான் எல்லாரும் சொல்றது. ஓகே சார். ஓகே சார். மார்க்கை சார் இப்போ பார்க்காதீங்க, ரேங்கை பாருங்கன்னு சொல்றது அதுதான். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். சார் இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியாவில் இருக்கிற எந்த காலேஜ் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணலாம் இல்லைங்க சார்? ஆல் இந்தியா கோட்டால டீம்டு யூனிவர்சிட்டி எது வேணா, எத்தனை நம்பர் ஆஃப் டீம்டு யூனிவர்சிட்டி வேணா நீங்க செலக்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் காலேஜ் எத்தனை வேணா ஃபில் பண்ணலாம். தெர் இஸ் ஓகே. நோ லிமிட்.
ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அவ்வளோதான் சார். ஆல் தி தேங்க்யூ பெஸ்ட். சார். அஸ்வின் லைன்ல இருந்தா உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்ப்பா. சார் பிசி கேட்டகரி 505 மார்க்கு, ம் ஆல் இந்தியா ரேங்க் வந்து 46,009. ம் ஜிஎம்சி எந்தெந்த மாதிரி ஜிஎம்சி பாசிபிள் சார் ஜிஎம்சி பாசிபிள். தமிழ்நாடு? எந்த மாதிரின்னு இப்போ நம்ம சொல்ல முடியாது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு பாசிபிள் தான். ஆம், ஒரு 50,000க்கு மேலே இருந்தாலே கிடைக்கும். பட் இப்போதைக்கு நம்ம என்ன காலேஜ்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ப்ரெடிக்ஷன், ஒரு தோராயமாக சொல்லலாம்னா 11 நியூ மெடிக்கல் காலேஜில் ஓப்பன் ஆனிச்சு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆனால் கிடைச்சிரும் சார். கவர்மெண்ட் காலேஜ் வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம்ல, இப்போ நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி நம்ம இருக்கலாம்ல. கிடைக்கும்ப்பா, கிடைக்கும். ஏன்னா மார்க் வாங்கியிருக்கவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கு, அதனால கிடைக்கும். அதாவது 500+ வந்து கம்மியாக இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட்ப்பா. ஓகேப்பா. தேங்க்யூ சார். ஆ கார்த்திக் லைன்ல இருந்தா உங்க என்னன்னு கேளுங்க. கார்த்திக். சார் கேக்குதா? கேக்குது கார்த்திக், சொல்லுங்க. சார் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஆக்சுவலி நமக்கு அப்ளிகேஷன் நாளைக்கு க்ளோஸ் ஆகுது, 29ஆம் தேதி. 29ஆம் தேதி க்ளோஸ் ஆகுறதுலேருந்து 7 to 10 டேஸ் கழிச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ ஒரு 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி 10ஆம் தேதி வாக்கில் எதிர்பார்க்கலாம். ஓகே சார். சார் இன்னும் டவுட் இருக்கு. ம் சொல்லுங்க. சார் நான் 441 பிசி கேட்டகரி, ஓகே. செல்ஃப் ஃபினான்சிங் இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? இப்போதைக்கு பாசிபிலிட்டி கம்மி தான். 450 அபவாவது இருக்கணும். ஏன்னா 450க்கு ஓகே. மேலே நிறைய பேர் இருக்கிறாங்க ஆல் இந்தியா லெவலில். பட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நிறைய எத்தனை பேர் பேர் பாஸ் இருக்காங்க, பண்ணல சார். தமிழ்நாடு லெவலில் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் தெரியும். ஓகே சார். ஏன்னா லைக் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் லைக் ஒரு 13,000 கிட்ட இருக்கு தமிழ்நாடுல. குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாம் சார். லாஸ்ட் இயர் 8,000-9,000 கிட்ட பாஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை வந்து 74 சம்திங் தான். அதுதான்ப்பா நான் சொல்றேன். போன வருஷம் 450க்கு கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜில் கிடைக்கல. ஓகே. இந்த வருஷம் 450+ ஓகே சார். இருக்குன்னு சொல்றேன். நீங்க அதுக்கு கீழே இருக்கிறதுனால தான் நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் உறுதியா சொல்ல முடியும்னு நான் சொல்றேன். நீங்க சொல்ற சரி. ஃபேக்ட் ஓகே தான் நான் சொல்றது. நீங்க சொல்ற ஃபேக்டை நான் கன்சிடர் பண்ணாம சொல்லலை. அதை கன்சிடர் ஓகே சார். பண்ணாம நான் சொன்னேன்னா 560 இருந்தா தான் கிடைக்கும்னு சொல்வேன். ஆமாம் சார். ஸோ 450க்கு மேல ஆல் ஓவர் ம் இந்தியால 1,00,000 பேருக்கு மேல இருக்காங்க. 1,20,000 பேர் என்னமோ இருக்காங்க. ஓகே சார். ஸோ அதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஆமாம் சார். ஓகே. நீங்க கேட்ட மாதிரி தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் தமிழ்நாட்டுல 450க்கு மேல அது தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்ப்பா, ஷோர் சார், ஷோர். சொல்ல முடியும் எக்ஸாக்டா. ஓகே சார், தேங்க்யூ. ஆ ஓகேப்பா, ஓகே. சரிப்பா. மகாலட்சுமி லைன்ல இருந்தா என்ன டவுட் கேளுங்க. ஹலோ சார். சொல்லுங்க மேம். சார், ஆல் இந்தியா கோட்டாக்கும் சென்டாக் கவுன்சிலிங்க்கும் நம்ம தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ண டாக்குமெண்ட்ஸ் தவிர வேற ஏதாவது அப்ளை பண்ற மாதிரி இருக்குமா சார்? நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கா கேட்குறோம். வேற எதுவும் தேவைப்படாது மேடம். அதாவது நீங்க பாண்டிச்சேரிக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தான் அப்ளை பண்ணுவீங்க. உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படாது. ஓகே சார். ஓபிசி நான் சார் கிரிமினல் இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் தேவைப்படும், அவ்வளவுதான். ஸ்டேட் லெவலில் இருக்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பாண்டிச்சேரிக்கு தேவைப்படாது, நீங்க தமிழ்நாடு நேட்டிவிட்டியா இருந்தா. அதே போல ஆல் இந்தியா கோட்டாவுக்கு கவுன்சிலிங்க்கு எதுவும் தேவைப்படாது. அட்மிஷனுக்கு மட்டும் ஜஸ்ட் நம்ம தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ண திங்ஸ் இருந்தாலே போதும். அதை தவிர வேற எதுவும் தேவைப்படாதுங்க மேடம். ஓகே சார். சார், தமிழ்நாடுல மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து போன வருஷம் 150க்கு அபவ்வே சீட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இயர் பாசிபிலிட்டி இருக்கா சார்? 150 அபவ்னா என்னங்க? 150க்கு கிடைச்சதுங்களா இல்ல 150 அபவ் கிடைச்சதுங்களா? 150 அபவ்னா 150 500ம் 150 தான். 150 அபவ் தான். சார். போன வருஷம் அந்த மாதிரி கிடைச்ச மாதிரி என்னோட டீடைல்ஸ் சொல்லலை. ஓகே மேனேஜ்மெண்ட் கோட்டால 150க்கு கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காங்களா? மலையாளம் மைனாரிட்டிக்கு ஹலோ, சொல்லுங்க. 150 அபவ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலங்க. வேணா பார்க்கலாங்க. மலையாளம் மைனாரிட்டி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஜென்ரலா நம்ம ஓகே 150 அபவ் கிடைச்சது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ மேம். மோனிகா லைன்ல இருக்கீங்களா?
மோனிகா லைன்ல இருக்கீங்களா? ஓகே. கதிரன் ராஜேந்தர், கதிரன் ராஜேஷ்குமார், சார் சொல்லுங்க சார். சார் இது மாதிரி ஆல் இண்டியா கோட்டால வந்து நம்ம தமிழ்நாடு காலேஜில் சேர்ந்தா ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கட்ட மாதிரி இருக்குமா சார்? எந்த ஃபீஸும் எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. எந்த கோட்டால சேர்ந்தாலும் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸுங்கிறது மாறாது. யூனிவர்சிட்டி ஃபீஸ், இல்லை காலேஜ் சார், இப்போ ஸ்டேட் மாறாது. கோட்டால எம்என்சி சேர்றாங்க, 18,000 ஃபீஸு. அதே இது ஆல் இண்டியா கோட்டா சேர்ந்தா 24,000 ஃபீஸ்ன்னு சொன்னாங்க சார். யார் சொன்னா? சார் இது கிரீன் பார்க்ல இன்ஸ்டிடியூஷன் சொன்னாங்க சார். எந்த கோட்டால சேர்ந்தாலும் 24,000 ஃபீஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல யூனிவர்சிட்டி ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு கோட்டால, ஸ்டேட் கோட்டால சேர்ந்தவங்களுக்கு அந்த ஃபீஸ். இது ஒரு புரளி, இது ஒரு பொய். எந்த கோட்டால ஓகேங்க சார். சேர்ந்தாலும் ஒரே ஃபீஸ் தான். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டால மட்டும் நீங்க வந்து செக்யூரிட்டி டெபாசிட் 5,000 பே பண்ணுவீங்க. அது ரீஃபண்டபிள். சீட்டு கிடைச்சி ஜாயின் பண்ணா அந்த 5,000 உங்களுக்கு திருப்பி வந்துடும். ஓகேங்க சார். அதே போல ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால சேர்ந்த ஸ்டூடெண்ட்டை ப்ரூஃபோட என்னால் உங்க முன்னாடி நிறுத்த முடியும். 24,000 பே பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல ஒன் டைம் யூனிவர்சிட்டி ஃபீஸ் எல்லாருமே பே பண்ணணும். அது 6,000 கிட்ட வரும். அப்போ 18,000 + 6,000 24,000. தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால சேர்ந்தவங்களும் கட்டியிருக்காங்க, ஆல் இண்டியா கோட்டால சேர்ந்தவங்க கேட்டாங்க. எந்த கோட்டால சேர்ந்தாலும் ஜிஎம்சியில சேர்ந்தா அந்த ஜிஎம்சிக்கு எந்த கோட்டால சேர்ந்தாலும் ஒரே ஃபீஸ் தான். ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா கிடையாது. என்ன ஒரே டிஃப்ரென்ஸ், ஆல் இண்டியா கோட்டால ஜாயின் பண்ணும்போது 5,000 செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். எந்த அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடும். இஃப் யூ ஆர் எலிஜிபிள், நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டால ஒரு காலேஜ் உங்களுக்கு விருப்பமுள்ள காலேஜ் கிடைக்குங்கிற அளவுக்கு மார்க் இருந்தால் கைண்ட்லி ஜாயின் இன் ஆல் இண்டியா கோட்டா. தமிழ்நாடு ஸ்டேட்டில் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு விளக்கேத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் ரொம்ப பெரிய புண்ணியம் செய்றீங்கன்னு அர்த்தம். சத்தியமாக சொல்கிறேன், ஃபீஸில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஓகேங்க சார். வித் ப்ரூஃப். சார் இன்னொரு டவுட்டுங்க ஐ சார். கேன் ஷோ யூ த ப்ரூஃப் வித் அந்த பில் பே பண்ணியிருப்பாங்கல்ல, அதோட நான் சொல்கிறேன். ஓகேங்க சார். சொல்லுங்க. சார் இன்னொரு டவுட்டுங்க சார். ம். சார் இப்போ நான் தமிழ்நாடு கோட்டால எம்எம்சி சேர்ந்துட்டேங்க சார். ம். ஆனா இப்போ ஆல் இண்டியா கோட்டால ஸ்டே வேகன்சி வரை வெயிட் பண்ணலாமா சார்? அப்படி இல்லைப்பா. தமிழ்நாடுல தேர்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ண முடியாதுப்பா. ஓ ஓகேங்க சார். ஓகேங்க செகண்ட் சார். ரவுண்ட் ரிசைன் பண்ணலாம், செகண்ட் ரவுண்ட் ரிசைன் பண்ணலாம், செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் ரிசைன் பண்ணலாம். தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங் என்டர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ண முடியாது. ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இல்ல resign. சார், நான் தமிழ்நாடுல ஒருவேளை எம்எம்சி சேர்ந்துட்டேன் சார், ஜாயின் பண்ணிட்டேன் சார். ம். ஆல் இண்டியா கோட்டால ஸ்டே வேகன்சில வரைக்கும் இருக்கலாமா சார்? அதுதான் கண்ணு நான் சொல்றேன். இப்போ ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட், ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட். தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட் முடியும் இல்லையா, அப்ப வந்து ஆமாங்க சார். ரிசைனிங் டேட்னு ஒன்று கொடுப்பாங்க செகண்ட் ரவுண்ட் முடியும் போது. அதுக்கப்புறம் நீங்க ரிசைன் பண்ண முடியாது தமிழ்நாடு சீட்டை. அப்ப ஆல் இண்டியா கோட்டா தேர்ட் ரவுண்டுக்கே நம்ம எலிஜிபிள் இல்லை. எப்படி ஸ்டே வேகன்சிக்கு எலிஜிபிள் ஆக முடியும்? ஓகேங்க சார். ஓகேங்க. நீங்க தேங்க்யூ கேட்ட சார். டவுட் என்னன்னா, தமிழ்நாட்டில் நான் எம்எம்சி காலேஜ் கிடைச்சி ஜாயின் பண்ணிட்டேன், ஆல் இண்டியா கோட்டால ஸ்டே வேகன்சி வரைக்கும் நான் ரிசைன் பண்ணிக்கலாமான்னா முடியாது. காரணம் என்னன்னா, தமிழ்நாடுல செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு ஒரு டேட் கொடுப்பாங்க, ரெசிக்னேஷன் டேட். அதுக்கப்புறம் யாருமே வெக்கேட் பண்ண முடியாது, ரிசைன் பண்ண முடியாது ஆஸ் பர் த ரூல்ஸ். அப்ப ஸ்டே வேகன்சி ஓகேங்க வரைக்கும் சார். பண்ண முடியாதுப்பா. ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்ப்பா. சரிப்பா. பரமேஷ் லைன்ல இருந்தா உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. பரமேஷ். ஜீவேஷ் லைன்ல இருந்தா ஹலோ சார், பரமேஷ் பரமேஷ் சொல்லுங்க. ஜீவேஷ் நெக்ஸ்ட் கேளுங்கப்பா. பரமேஷ் சொல்லுங்க. சார். சார் என் டாக்டர் வந்து 500 எடுத்திருக்கா சார், ஓசி கேட்டகரி. எஸ் சார். ஜிஎம்சி எதாவது பாசிபிளா சார்? சார் இப்போதைக்கு நம்ம ப்ரொடிக்ஷன் படி ஜிஎம்சி பாசிபிள், ஓசிக்கு 500 மார்க்குக்கு கிடையாது. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி செல்ஃப் ஃபினான்ஸ்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு ஆஸ் பர் அவர் ப்ரொடிக்ஷன் நோ சான்ஸ். பட் கிடைக்கலாமா சார் வேணாமா? கேஎம்சிஹெச் கிடைக்குமா சார்? என்ன சார்? கேஎம்சிஹெச் கிடைக்குமா சார்? கேஎம்சிஹெச் சான்சஸ் இருக்கு சார். ஓசி சான்சஸ் இருக்கு. பிஹெச்டி சான்ஸ் கம்மியா சார்? பிஹெச்டிக்கு அது எக்ஸாக்டா சொல்ல முடியாது சார். இது வந்து ஒரு நூலிலையில இருக்கு மார்க். அதனால இப்போ அப்படிங்களா? ரேங்க் லிஸ்ட் வந்தா சொல்லலாம். கேஎம்சிஹெச் கிடைக்கும்னு சொல்ல முடியும் உறுதியா. பட் பிஎஸ்ஜி கிடைக்குமா, ஜிஎம்சியில் போய் கிடைக்க வாய்ப்பு இருக்காங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார். மற்றபடி கேஎம்சிஹெச்சுக்கு அப்புறம் மற்ற எல்லாம் எல்லாமே கிடைக்குமா சார்? மற்ற எல்லா காலேஜுக்கும் சான்ஸ் இருக்கா சார்? கிடைக்கும் கிடைக்கும் சார், கிடைக்கும் சார். வேலம்மாள்லாம் அதான் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா பிஹெச்டி மற்ற காலேஜ் சான்ஸ் இருக்கா சார்?
ஆமா, ஏன்னா பிஎஸ்ஜிக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறவங்களே வந்து ஜாயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால பிஎஸ்ஜி நான் ஆ சொல்றேன். அதாவது ஃபைவ் ஓ ஃபிஃப்டி அப்படி. வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜே ஆ கிடைக்கும். அவங்க வந்து பிஎஸ்ஜில வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஓ அப்படிங்களா? ஓகே ஓகே, அதான். அது வருஷம் அதான் என் வருஷம் பொண்ணு டாக்டர் நடக்கும். சொன்னாப்புல கேஎம்சி. இல்ல என் டாக்டர் சொன்னா கேஎம்சிஹெச்சே பார்டர்ல தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி சொன்னாப்புல. அதான் சரி உங்கள்கிட்ட கேட்கலான்னு பண்ணேன் சார். இல்ல, சான்ஸ் இருக்கு சார். நம்ம அந்த ரேங்க் லிஸ்ட் வந்தா தெரியும் சார். ஓ ஓகே சார். ரேங்க் லிஸ்ட் ஒரு 3000 வந்தா கிடைக்குமா சார் கேஎம்சிஹெச்? சான்ஸ் இருக்கு சார். ஹலோ சார். ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அதான் சார், இப்போ 51,700 ஆல் இண்டியா ரேங்க் ஒரு எஸ். 3000 வருமா சார் ஸ்டேட் ரேங்க்? 3000 ரேங்க்குள்ள நம்ம தமிழ்நாடு ரேங்க் வருமான்னு கேக்குறீங்களா சார்? ஆமா சார், ஆமா சார். அதுதான் சார், அதெல்லாம் நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தா தான் தெரியும் சார் நமக்கு. அதாவது அப்படிங்களா? அதான் தமிழ்நாடு கேட்டேன். ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து ஜூலை 10, 11 தேதிக்குள்ள வந்துருங்க சார். ஏன்னா ஆ நாளைக்கு சரி சார். அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது 29ஆம் தேதி. ஆமா சார், ஸோ 29ஆம் தேதி ஆமா அப்ளிகேஷன் சார். ஏதோ தமிழ்நாடு வந்து ப்ராசஸிங் பண்ணுவாங்க, எல்லாரோட மார்க்கையும் எடுத்து அண்ட் ஆல் இண்டியா ஆ ரேங்கை எடுத்து அவங்க வந்து என்டிஏ ஓகே. இதை வாங்குவாங்க. அவங்க ஒரு ரேங்க் ஆ லிஸ்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு 92.5, 7.5, அப்புறம் எல்லா மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ எல்லாத்துக்குமே ம் ரேங்க் லிஸ்ட் அவங்க தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுன்னா நீங்க சொல்றீங்க இல்லையா 3000 ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ், கிடைக்கும். பட் நம்ம ஆ 3000 குள்ள இருக்கமா அப்படின்றது வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் தெரியும் சார். ஏன்னா இப்ப நம்ம ஆ பேசுறதுமே ஆல் இண்டியா ரேங்கை மட்டும் வச்சுட்டு பேசிட்டு இருக்கோம். பட் அந்த ஆல் இண்டியா ரேங்க்ல ஆமா சார். இப்போ 500 ம் இப்போ 50,000 பீப்புள் இருக்காங்கன்னா எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க? பிக் கொஸ்டின் மார்க். ஆ தெரியாது. அது ஓகே ஓகே தமிழ் ரிலீஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச் சார். எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். எஸ் சார். ஜீவேஷ். தேங்க்யூ. எஸ் சார். ஜீவேஷ், உங்க டவுட் என்னன்னு கேக்குறீங்களாப்பா? சார் எஸ். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் தம்பி வந்து பை 580 பிசி சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். ரொம்ப ஹார்ட் ஒர்க், நல்லா எக்ஸாம் எழுதியிருக்காங்க. சொல்லுங்க மேடம், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சார் தம்பியோட ரேங்க் வந்து 3494 சார். ஜெனரல் ரேங்க்குங்களா? ஆல் ஆல் ஆமாங்க சார். ஆல் இந்தியால எந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும் சார்? நல்ல எம்எம்சி ஸ்டான்லிலாம் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு மேடம் தமிழ்நாட்டில். அது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். காரணம் என்னன்னா, நீங்க வந்து ஓபிசி நான் கிரீமி லேயர்ல வருவீங்க இல்லையா? ஆமாங்க சார். அப்போ உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கவே வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வேணுன்ற காலேஜ் மட்டும் ஆல் இந்தியா கோட்டால சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. கிடைச்சா போய் ஜாயின் பண்ணலாம் மேடம். ஓகே நீங்க வந்து ப்ரெடிக்ஷன்ல வந்து ஸ்டான்லிக்கு வந்து 13,000 போட்டிருந்தீங்க. அது எல்லா ரவுண்டும் சேர்ந்ததா சார், இல்ல ஃபர்ஸ்ட் எல்லா ரவுண்ட் மட்டுமா ரவுண்டும் சார்? சேர்ந்தது மேடம். கடைசி ரவுண்டுக்கு நம்ம போட்டிருக்கோம். பட் ஆனா ஸ்டான்லி, எம்எம்சி இதெல்லாம் கடைசி ரவுண்ட் வரைக்கும் வரல. செகண்ட் ரவுண்ட்லயே கம்ப்ளீட்டா ஃபில் ஆகி அதுக்கப்புறம் வேகன்சி பெருசா வரல. Government college is no money, guys. தேங்க்யூ தேங்க்யூ சார். நிறைய பேர் வேற கம்மியானவங்களா இருப்பாங்கம்மா. புஷ்பவள்ளி லைன்ல இருக்கீங்களா? எஸ் சார், லைன்ல இருக்கு சார். சொல்லுங்க. எஸ் மேம், சொல்லுங்க மேம். புஷ்பவள்ளி பேசுங்க மேடம். சார் ஆக்சுவலா என்னோட டாட்டர் வந்து 473, Yes, ஏர் ரேங்க் வந்து 87,685. ஓசி நாங்க. சோ எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால பிஎஸ்ஜி இல்லைன்னா கேஎம்சிஹெச் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? மேனேஜ்மெண்ட் கோட்டால கேஎம்சிஹெச் நம்ம மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேடம். பிஎஸ்ஜி மட்டும் நம்ம கொஞ்சம் டவுட் தான். காரணம் என்னன்னா, மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ ஆல் ஓவர் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள். ஸோ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் பிஎஸ்ஜி வந்து நியர்லி டீம்டு யூனிவர்சிட்டி எப்படி எஸ்ஆர்எம்சி, அமிர்தா கொஞ்சம் ஹை, ஜேஎஸ்எஸ் இதெல்லாம் ரெஸ்பெக்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் பிஎஸ்ஜி ஒன் ஆஃப் த டாப் மெடிக்கல் காலேஜ் அண்ட் என்ஐஆர்எஃப் ரேங்க்லையும் டாப் 50ல இருக்காங்க இந்தியா லெவலில். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டால மேனேஜ்மெண்ட்டில் த்ரூ அவுட் இந்தியா, எல்லா இந்தியாவோட எல்லா பார்ட்ல இருந்தும் காம்படிஷன் இருக்கும். அதனால நம்ம டவுட்டாக சொல்கிறோம். சரி சார். ஆக்சுவலா ஸ்டேட் கோட்டால எதுவுமே கிடைக்க எந்த ஈவன் நம்ம அன்னை காலேஜ்லாம் லாஸ்ட்ல தான் ஃபில் ஆச்சு. அதுல கூட கிடைக்க வாய்ப்பு கிடையாது. இருக்கா ஏதாவது வாய்ப்பு?
அது இந்த வருஷம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நீங்க ஓசி ஓப்பன் காம்படிஷன்ல தான் வருவீங்க, ஓ அப்படிதானே? ஆமா சார், ஆமா சார். இந்த வருஷம் ஓசி நாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேடம். சரி சார். அப்புறம் இந்த 15 லேக் ஃபீஸ்ன்னு சொல்லி சொல்றாங்களே சார், அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு முன்னாடி 13.5 பே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இயர்ல இருந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபீ ஹைக் பண்ணுவாங்க, அது 15 லேக்ஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? மேம், ஆஸ் பர் ப்ராஸ்பெக்டஸ் 13.5ன்னு கொடுத்துருக்காங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ் ஆமா. ஃபீஸ்ல. சோ எனக்கு மாற வாய்ப்பு இல்ல. ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்துருக்காங்க மேடம். ஆனால் ஃபீ ஃபிக்சேஷன் ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. பட் ஆஸ் பர் ப்ராஸ்பெக்டஸ் இப்போதைக்கு நமக்கு அஃபிஷியல் டேட்டா அப்படின்னா இந்த வருஷத்துக்கான ப்ராஸ்பெக்டஸ், இந்த வருஷத்துக்கான ப்ராஸ்பெக்டஸ்ல நமக்கு ஃபீஸ் அப்படின்னு பார்த்தா 13.5 லட்சம் டியூஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட ப்ராஸ்பெக்டஸ் கூட வச்சு காட்டுறேன், ஒரே நிமிஷங்க. இந்த நான் ஆன்லைன்ல எடுத்துட்டு இருக்கேன் மேடம். அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்க ஃபீஸ் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியுமே தவிர கன்சிடர் பண்ணலாம். இவங்க கெஸ்ஸிங் எல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனாலும் த ஃபேக்ட் என்ன அப்படின்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்றுவாங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் ப்ராஸ்பெக்டஸ் படி இன்னும் ஏற்றல. நான் அந்த ப்ராஸ்பெக்டஸ் எடுத்து உங்களுக்கு அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுறேன் மேடம் ஸ்க்ரீனில். அதை தான் நான் சொல்வேன். என்ன கேட்டால் அந்த ப்ராஸ்பெக்டஸ் தான் உண்மை அப்படின்னு நான் சொல்வேன். மற்றபடி ஸ்க்ரீன் தெரியுதுங்களா மேடம்? இல்ல இன்னும் ஆக்சுவலா நான் அந்த ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தேன், பார்த்துட்டேன். இருந்தாலும் பட் சிலர் சொல்லும்போது ஒரு டவுட் வந்தது. இல்ல, அவங்க சொல்லுவாங்க, சொல்றவங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஓகே ஓகே ஷேர் இதுல பாருங்க, இது இந்த வருஷத்தோட ப்ராஸ்பெக்டஸ் தான். இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல நமக்கு எல்லா காலேஜ்லயுமே அக்ராஸ் காலேஜ் எக்ஸப்ட் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் நமக்கு எல்லாமே 13.5 லட்சம் பிளஸ் என்ஆர்ஐ கோட்டா 24.5 லட்சம், என்ஆர்ஐ லேப்ஸ் 21.5 லட்சம் தான் போட்டிருக்காங்க. இதுல நமக்கு இதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். யூனிவர்சிட்டியா இருந்தா 16.2 லட்சம் அந்த மாதிரி போட்டிருக்காங்கங்க. அப்படின்னு சொல்றாங்க. இது கூட ஆக்சுவலி என்ஆர்ஐ லேப்ஸே இல்லங்கறாங்க, அந்த மாதிரியா சார் இந்த வருஷம் சிச்சுவேஷன்? என்ன மேடம்? முன்னாடி எல்லாம் லேப்ஸ் இருந்தது, இப்போ இனிமே என்ஆர்ஐ லேப்ஸ் இல்ல, சீட்ஸ் இல்ல அப்படிங்கறாங்க. இதெல்லாம் யாரு எப்படி சொல்றாங்க, உங்ககிட்ட சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒண்ணு இல்ல அப்படின்னா இவங்க ஏன் ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுக்குறாங்க? கரெக்ட். ஓகே ஓகே. இப்போ என்னோட கொஸ்டின் வந்து இதுதான். சொல்றவங்க 1000 சொல்லலாம், பட் வாட் கவர்மெண்ட் இஸ் சேயிங் த்ரூ தேர் ப்ராஸ்பெக்டஸ். இதை நான் பர்சனலா சொல்லல, இதை நான் வந்து உங்ககிட்ட என்னோட கருத்தா திணிக்கல. நான் உங்ககிட்ட சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா as per the prospectus I am talking only based on the fact. நம்ம எப்பவுமே we should go by the fact. அதை தாண்டி ஒரு ஸ்பெகுலேஷன், ஒரு ஒரு இதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. அவங்க சொல்றவங்களுக்கு எங்க இருந்து டேட்டா கிடைக்குது, அந்த on what basis on what basis things are shared, அது வந்து இம்பார்ட்டன்ட் மேடம். அது நீங்க வந்து எப்போதுமே கரெக்டா சொல்லுவீங்க. அதனாலதான் எங்களுக்கு வந்து உங்களோட மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி கேட்கணும். ஏன்னா ட்ரூத் மட்டும் உங்களோட புக்கு கூட நாங்க வாங்கியிருக்கோம், பிரெடிக்ட் யுவர் காலேஜ். சோ அதனால தான் உங்ககிட்ட தான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் சார், இந்த ஆல் இந்தியா கோட்டால ரவுண்ட் 1ல நம்ம கவர்மெண்ட் மட்டும் ஃபில் பண்ணிட்டு ரவுண்ட் 2க்கு டீம்டு போலாமா? ஏன்னா நமக்கு தமிழ்நாட்டுல கிடைக்கிறத அப்புறம் நம்ம பண்ணிக்கலாமா ரவுண்ட் 2ல டீம்டுக்கு? நீங்க இந்த இடத்துல நான் ஒரு ப்ரிகாஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க டீம்டுல எந்த ரவுண்ட்ல வேணா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். பட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஏதோ ஒரு ரவுண்ட்ல டீம்டு ட்ரை பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே 2,05,000 பே பண்ணிடுங்க. நீங்க 2,05,000 பே பண்ணிட்டு டீம்டு யூனிவர்சிட்டி சாய்ஸ் ஃபில் பண்ணாம கூட விட்டுறலாம், செகண்ட் ரவுண்ட்ல பண்ணிக்கலாம், செகண்ட் ரவுண்ட்லயும் பண்ணாம விட்டுக்கலாம், தேர்ட் ரவுண்ட் பண்ணிக்கலாம், எப்பவுமே ஃபில் பண்ணாம கூட விட்டுறலாம். அந்த மணி உங்களுக்கு சேஃபா ரிட்டர்ன் வந்துடும். சீட்டு கிடைச்சி, அதாவது செகண்ட் ரவுண்ட்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சி ஜாயின் பண்ணலன்னா கூட அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். செகண்ட் ரவுண்ட்ல சீட்டு டீம்டு யூனிவர்சிட்டியில சாய்ஸ் ஃபில் நீங்க பண்ணி உங்களுக்கு அலாட் ஆகி நீங்க போய் ஜாயின் பண்ணலன்னா அது ஃபைனா போகும். அதனால 2,05,000 நீங்க ப்ரிகாஷனா முன்னாடி பே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க சாய்ஸ் ஃபில் மட்டும் பண்ணும்போது வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிடுங்க. நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணல, சீட்டு கிடைக்கலனாலும் உங்களுக்கு அந்த 2 லட்சம் பத்திரமா நமக்கு கண்டிப்பா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க.
சரி சார். ஓகே சார். ஏன்னா தேங்க்யூ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ வெரி ரவுண்ட்ல மச் வந்து சார். நீங்க கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்றீங்க அப்படின்ட்டு 5000 மட்டும் பே பண்ணிட்டு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல திருப்பி டீம்டு யூனிவர்சிட்டி காட்டாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ரீசெட் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனையே டெலீட் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு தடவை ஃப்ரெஷ்ஷா ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு 5000 லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஓ இதுக்காக நான் அந்த சொல்றேன். மாதிரி. அந்த ஆ லாஸ் சரி. தேவையில்லை இல்லையா உங்களுக்கு? சரி. ஓகே ஓகே. புரியுது அதுதான் சார். ஓகே சார். அதுதான். எஸ் மேம், எஸ். தேங்க்யூ 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 வெரி மச். வெல்கம். அமுதா சார் வணக்கம் சார். சார், லைனா பார்த்துடலாம் சார். அமுதன் ஓகே ஓகே சார் சார், தேங்க்யூ. சார் வணக்கம். என்னோட பொண்ணு வந்து 428 மார்க் சார், பிசி கிறிஸ்டியன் மைனாரிட்டி. என்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ் வந்து எதிர்பார்க்கலாம் சார்? மார்க் என்ன சார் சொன்னீங்க? 428 பிசி கிறிஸ்டியன் 428. மைனாரிட்டி சார். நீங்க என்ன காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? சார் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ்ல வந்து இந்த கேஎம்சிஹெச்க்கு அடுத்த லெவல் ஏதாவது இருக்குமா, இல்ல அப்படின்னா நம்ம வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணுமா? அந்த கிளாரிட்டி வேணும் சார். சார் இப்போ வந்து உங்களுக்கு கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜில் நீங்கள் என்ன எக்ஸப்ட் சிஎம்சி வெல்லூர் நீங்கள் என்ன காலேஜ் கேட்டாலும் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கிடைச்சிடும். எடுத்துக்காட்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபர்ஸ்ட் பனிமலர் போடுறீங்கன்னா பனிமலர் கிடைச்சிடும், ஃபர்ஸ்ட் மாதா போடுறீங்களா கிடைச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் டாப் ரேங்க்ல நீங்கள் வந்துருவீங்க. ரைட் சார். வாட் அபவுட் வேலம்மாள் அந்த மாதிரி காலேஜஸ் ஏதாவது வாய்ப்பு அதில் இருக்குதா நீங்கள் என்ன சார்? பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஎஸ்ஜி, ரெண்டாவது வேலம்மாள், மூணாவது கே உங்க ஆர்டர்ல நீங்க அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டியில உங்களுக்கு என்ன சீட் வேணுமோ அதை வச்சிடுங்க. ஸோ ரேங்க் படி உங்களுக்கு கிடைக்கலன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டியில கிடைக்குங்க. சரி சார். இன்னொரு ஆப்ஷனா கேஏல வந்து சார் ஒரு 4 காலேஜ் மட்டும் நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த கேஎம்எஸ், வைதேகி, அப்புறம் பிஜிஎஸ், டாக்டர் அம்பேத்கர், இந்த 4 காலேஜஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி வந்து கர்நாடகாவில் அந்த மாதிரி கிடையாது, அதனால நீங்க அங்கேயும் ட்ரை பண்ணலாம், அது ஒரு ஆப்ஷனா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 4 காலேஜஸ் பத்தி கொஞ்சம் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? சார் எனக்கு கண்டிப்பா கர்நாடகா பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது. பட் நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்றேன் சார். நவ் பீப்புள் ஆர் வெரி 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 இன்ஃபர்மேட்டிவ். அதாவது டேட்டா இஸ் ஈஸிலி accessible டு ஆல் சார். எல்லாருக்குமே டேட்டா வந்து accessible-ஆ இருக்கு. உங்களுக்கு ஃபீஸ் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஜாஸ்தியாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இங்கே 13 லட்சம் டியூஷன் ஃபீஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அங்கே கர்நாடகாவில் 10 லட்சம் பே பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது, ஹாஸ்டல் மெஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இங்கே 13 லட்சத்துக்கு என்ன ஃபீஸ்க்கு கிடைக்குதோ, அது என்ன மார்க் கிடைக்குதோ அதை விட 20-30 மார்க் அங்கே ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம். அந்த டேட்டாவை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஐ ஆல்வேஸ் கோ பை டேட்டா, இன்ஃபர்மேஷன் வச்சு. ஸோ எங்கே வந்து கட் ஆஃப் குறைவாக இருக்கோ அங்கே ஃபீஸ் கம்மியாக இருக்கோ அங்கே கட் ஆஃப் ஜாஸ்தியாக இருக்கும், மார்க் ஜாஸ்தியாகிடும். எடுத்துக்காட்டுக்கு சிம்பயாசிஸ் விமன் காலேஜ்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து டீம்டு யூனிவர்சிட்டி 100 சீட்ஸ் இருக்கும், அது விமனுக்கு மட்டும்தான், ஃபீஸ் 10 lakhs தான். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்க்கு ஈக்குவலான கட் ஆஃப் மார்க் இருக்கும். ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த கிளாரிட்டி சார். அதனால நம்ம வந்து எங்கே ஃபீஸ் குறையுதோ அங்கே கட் ஆஃப் ஜாஸ்தியாக, மார்க் ஜாஸ்தியாக இருக்கும் சார். நம்ம அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணாமல் இருக்கக்கூடாது. வி ஷுட் அப்ளை. ஏன்னா வித்தவுட் அப்ளையிங், நம்ம வித்தவுட் ட்ரையிங், நம்ம போன வருஷம் ஒரு டேட்டா வச்சுட்டே நம்ம கிடைக்காதுன்னு முடிவு பண்ண முடியாது. பட் ஸ்டில் அந்த ஃபேக்ட் மைண்டில் நம்ம வச்சுக்கணும். கிடைச்சா வெல் அண்ட் குட், நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். கிடைக்கலனாலும் வி கோ பை த ஃபேக்ட். எஸ், லாஸ்ட் இயர் இப்படி தான் இருந்தது, பிகாஸ் ஆஃப் த லோ ஃபீ கட் ஆஃப் ஜாஸ்தியாக இருக்குது, இட்ஸ் ஓகேன்னு நம்ம அக்செப்டபிள் மைண்ட் செட்டோட இருக்கிறதுக்காக தான் இந்த ஃபேக்ட் ஷேர் பண்ணுறது சார். பட் அப்ளிகேஷன் அட்வைசபிள், அப்ளிகேஷன் போட்டது நல்ல விஷயம். ரைட் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் சார். வேலம்மாளுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் இந்த மார்க்கெட்டுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால? ரேங்க் லிஸ்ட் வி ஷுட் ஹேவ். நம்ம கிட்ட ரேங்க் லிஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த காலேஜ் கிடைக்கும் இந்த மார்க்குக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது வந்து ஜூலை 7லேருந்து ஜூலை 10 கண்டிப்பாக தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணிடுவாங்க, நம்ம அப்ளிகேஷன் போட்டதை பேஸ் பண்ணி. ஸோ தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தால் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் தட். எஸ் சார், எஸ் சார். குட் நைட் சார். டேக் கேர் சார். சுபர் சபருனிஷா சொல்லுங்க. எஸ் சார். சார் குட் ஈவினிங் சார். சார் உங்க மீட்டிங் சார் எப்ப பார்த்தாலும் அட்டென்ட் பண்ணுவேன், ஆனா கேக்குற சமயத்துல எனக்கு கட் ஆயிடும் சார். மேம் இப்பயும் கட் ஆக போகுது, சீக்கிரம் கேளுங்க மேடம். சார் தேங்க்யூ சார். சார் உங்க புக் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் சார், 2 months முன்னாடியே வாங்கிட்டேன் சார். என் பொண்ணு பிசிஎம் கேட்டகரி
அவ வந்து 471 எடுத்திருக்கா சார். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் இது. எஸ் இப்பதான் 2471. அவளுக்கு என்ன சார் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா இல்ல பிரைவேட் காலேஜ்னா எல்லாரும் கேட்ட மாதிரி தான் சார் நானும் கேக்குறேன். பிஎஸ்சி கேஎம்சிஹெச்ல கிடைக்குமாங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா வசதியா இருக்கும் சார். பிஎஸ்சி கேஎம்சிஹெச் வேலம்மாளுக்குள்ள ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு மேடம். பிசிஎம் கேட்டகரியா இருந்தா, ஏன்னா 3.5 ரிசர்வேஷன் இருக்கு. அந்த ரிசர்வேஷன்ல உங்களுக்கு பாப்புலேஷன் கம்மிங்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இல்ல சார், பிஎஸ்சி கேஎம்சிஹெச் மட்டும் தான் சார் ஆப்ஷன் வச்சிருக்கோம். வேலம்மாள் இஸ் த இது ஓப்பன் மீட்டிங்ல நான் சொல்றேன். வேலம்மாள் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே படிச்சுட்டு கரண்ட் இயர்லேயே பிஜி எவ்ரி இயர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. யூ கேன் நாட் அண்டர் வேல்யூ வேலம்மாள். ஏன்னா வேலம்மாளில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிலேருந்து ரிட்டையர் ஆன வெல் வேர்ஸ்டு நல்ல ப்ரொஃபஸர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக அவங்க வந்து ரிவைஸ் பண்ணி குறைச்சிருக்காங்க. ஓகே சார். எவ்வளவு சார் வரும் கொஞ்சம் சொல்லுங்க. போன வருஷம்லாம் 7.5 தான் வந்துச்சு மேடம். ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி எக்கச்சக்கமாக இருந்தது. லாஸ்ட் இயர் 2023 குறைச்சிருக்காங்க, ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. 7.5 lakhs இன்க்ளூடிங் எல்லாம் சேர்த்து வரும், 8க்குள்ள வரும் மேடம். ஆனா எங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காதா சார்? சான்சஸ் ரொம்ப குறைவுங்க மேடம், ஆஸ் பர் அவர் ப்ரெடிக்ஷன். ஆனா கிடைக்கலாம். இன்ஷா அல்லாஹ் கிடைச்சா சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் ப்ரே கண்டிப்பா. பண்ணுங்க, கிடைக்கும். ப்ரே பண்ணுங்க கண்டிப்பா. தேங்க் இன்ஷா அல்லாஹ்ங்கிறது உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மாஷா அல்லாஹ் ஆகும். கண்டிப்பா நல்லதே நடக்கும். தேங்க்யூ சார். சார் எனக்கு கொஞ்சம் சின்ன டவுட் சார். சார் இப்ப ஆக்சுவலா 6th வந்து பாப்பா வந்து சவுதியில படிச்சா சார். சரிங்க 8th 9th 10th 11th 12th நாங்க இங்க 4th 5th 6th வந்து சவுதியில படிச்சாப்ல. இப்ப சரிங்க 6th வந்து நான் அதர்ஸ்ன்னு போட்டு தான் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து சவுதி இன்டர்நேஷனல் மஜ்மா ஸ்கூல் அது போட்டிருக்கேன். இப்ப போனஃபைட் எனக்கு தேவைப்படுமா சார்? நான் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை, சப்மிட்லாம் பண்ணிட்டேன் அப்ளிகேஷனை. மேம், அதாவது உங்களுக்கு போனஃபைட் தேவைப்படாதுங்கிறது நீங்க செலக்ட் ஆகிற காலேஜில் அட்மிஷன் அப்போ சொல்லுவாங்க. ஓகே சார். உங்க கையில அட்மிஷன் அன்னைக்கு போனஃபைட் இல்லைனாலும் யூ வில் கெட் 10 days 10 to 15 days டைம் கொடுப்பாங்க. மினிமம் 10 நாள் டைம் கொடுப்பாங்க, ஒர்க்கிங் டேஸ், சனி ஞாயிறு போக. ஓகே சார். இமெயில் காப்பி கூட வாங்கி சப்மிட் பண்ணிக்கலாம் போனஃபைட்க்கு. நீங்க நேர்ல போய் வாங்கிட்டு வரணும், அது கஷ்டம் தானேங்களே. இமெயில் ஆமா அனுப்பி சார். நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்ப நாங்க இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம் 2019ல இருந்து. அப்பதான் 6th முடிச்சுட்டு பாப்பா வந்தாங்க. எனக்கு அதான் இப்ப எப்படி வாங்குறது போனஃபைட் சப்போஸ் கேட்டாங்கன்னு ஒரே கொஸ்டினா இருக்கு அந்த 6th ஸ்டாண்டர்டுக்கு. மெயில் பண்ணுங்க மேடம், அந்த ஸ்கூலுக்கு மெயில் பண்ணுங்க. ஸ்கூல்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு மெயில்ல ஸ்டடி சர்டிபிகேட்னு சொல்லி அனுப்புவாங்க. ஓகே, இப்பே பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா சார்? தாராளமா நீங்க பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். அட்மிஷன் அப்ப காலேஜ்ல தான் கேட்பாங்க, உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படாது. சரி சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் மேடம், டேக் கேர் மேடம். எஸ் மேம். சார் டேக் கேர் டூ சார். எஸ் மேம். ராகுல் லைன்ல இருக்கீங்களா? ராகுல் சார் குட் சொல்லுங்க. ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க என்ன டவுட்? டக்குன்னு சார் நான் கேளுங்க. வந்து 424 ஸ்கோர் பண்ணியிருக்கேன் சார், எஸ்சி கேட்டகரி. ஓகே. ஆமா, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார்? நியூ மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட்லயே இருக்கும் இல்லையா, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கம்யூனிட்டி ரேங்க் வந்து 8817. கம்யூனிட்டி சொல்லாதீங்க, ஜெனரல் ரேங்க் சொல்லுங்க. கம்யூனிட்டி ஆல் இந்தியால ஜெனரல் வந்து 1,65,814 வருது சார். 1,65,840. ஒரே நிமிஷம்ப்பா, நான் இன்னைக்கு தான் எடுத்து வச்சேன். போட்டேன். கிடைக்கும்பா, கிடைக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. ஆல் இந்தியாலே கிடைக்கும். 1,25,000 ஆமா சார். ஆல் இந்தியாலே கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்குப்பா. ஓகே சார். கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பா கிடைக்கலாம் சார்? கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும்ப்பா தமிழ்நாட்டில் உங்களுக்கு. ஆல் இந்தியாலே கிடைக்க வாய்ப்பு இருக்கு, தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்ப்பா, ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. லோகா லைன்ல இருக்கீங்களா? டக்குன்னு உங்க டவுட் என்னன்னு கேளுங்க, மீட்டிங் எப்போ வேணா முடியும். சார் நான் 480 சார், எம்பிசி கேட்டகரி. ஓகே. கவர்மெண்ட் காலேஜ்க்கு ஏதாச்சும் பாசிபிலிட்டி இருக்கா சார்? 480 ம் என்ன கேட்டகரி சொன்னீங்க? எம்பிசி. சான்சஸ் இருக்கு, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சான்சஸ் இருக்குப்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். சான்சஸ் இருக்கு. எஸ்பா, ஆல் தி பெஸ்ட். ஓகே. முனீஸ்வரன் லைன்ல இருந்தா உங்க டவுட் என்னன்னு டக்குன்னு கேளுங்கப்பா. இன்னும் எவ்வளவு சீக்கிரம் சொல்லுங்க.